சாஸ்தா நகர் வெள்ளிவாக்கம். இங்கே ஒரு கடைக்காக வேர்க்கடலை வாங்கிறதுக்காக வந்தேன். வாங்கிட்டேன். இப்படி நடைப்பயிற்சி தொடர்கிறது. இங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது. இங்கே ஒரு முடிவெட்டும் கடையும் இருக்குது. இது சுபாஷ் மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ். அதிலே போட்டிருக்க சாஸ்தா நகர் வெள்ளிவாக்கம், சென்னை 6,49,000. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்க என்று வாழ்த்துவார்கள். எண்ணம் போல் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். எண்ணப்படி நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஒருவரை உயர்த்துவதும் அல்லது தாழ்த்துவதும் நம் எண்ணமே. இதை பற்றித்தான் கௌதம புத்தர் அடிக்கடி சொல்வார். எண்ணம், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுபடியே நடக்கும் என்று. அதைத்தான் பெரியோர்கள் எண்ணம் போல் வாழ்க என்றார்கள். நம் மனதிலே பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். பலவிதமான எண்ணங்கள். சிலர் சொல்வார்கள், இதிலே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்பார்கள். 2 விதமான எண்ணங்கள். ஒன்று நேர்மறை, மற்றொன்று எதிர்மறை. 2மே தோன்றும். ஆனால் நேர்மறையை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டால் நம் எண்ணம் ஈடேறும், வெற்றி பெறும் என்பதுதான் கருத்து. அதனால்தான் பெரியோர்கள், வாழ்ந்தவர்கள் எண்ணம் போல் வாழ்க என்று சொல்வது. உங்கள் எண்ணத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்களோ அப்படித்தான் செயல்படும், செயலாக்கம் நடக்கும். நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை எழுது, நல்லதை பேசு, நல்லவனாகவே இரு என்றுதான் எல்லோருமே சொல்வார்கள். அதனால்தான் எண்ணப்படி வாழ்க, எண்ணிய வண்ணம் திருவினையாக்கம் என்றும் சொல்வார்கள். அதனால் நம்மை முன்னெடுத்து செல்வது நம்முடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் அலைப்பாயும். அலைப்பாயுதே கண்ணா அலைப்பாயுதே. இந்த நம்முடைய எண்ணங்கள் அலைப்பாயும். கடலிலே, அந்த கரையிலே அலைப்பாயும். அதுபோலத்தான் நம்முடைய மனதிலேயும் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதை சமன்படுத்துவது தியானம்தான். உங்கள் எண்ணங்களை நிலைநிறுத்துவது, சிந்தனையை கட்டுப்படுத்துவது. கண்ட்ரோல் யுவர் மைண்ட் என்று சொல்வார்கள். யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அப்படி யாரெல்லாம் தன் எண்ணங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்களோ அது நடப்பது போல, எண்ணியது போல நடக்கும். எண்ணித் துணிய கருமம் என்பார்கள். அப்படித்தான் கருமம் என்றாலே ஒரு காரியம்தான், ஒரு செயல்பாடு தான். அதனால்தான் நீங்கள் நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே செயல்படுத்த வேண்டும், நல்லவனாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.
இந்த இடம் 200 அடி சாலை. இது கோயம்பேடு அண்ணா நகர், அங்கிருந்து கிண்டி மேற்கொண்டு அது செல்லும். நம்பர் நெருங்கி வராது. அங்கேயே இருக்க வரேன். என்ன வந்துட்டீங்க? எப்போ வந்தீங்க? வந்துட்டேன் 6:40. 6:40க்கே வந்துட்டீங்களா? சரி. இப்போ வந்தேன், வேர்க்கடலை வாங்குறதுக்காக வந்தேன், வாங்கிட்டேன், அப்படியே போகிறேன். சரியா?